ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரெண்டு கிலோ பீஃப்ல, அதாவது நல்லியை சுத்தி கறியா ஒவ்வொரு பீஸும் 1/4 கிலோ அளவுல எடுத்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். பீஃப் விரும்பாதவங்க இந்த பதிவை பார்க்க வேணாம். இப்போ வாங்க நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். பீஃப்ல ஒவ்வொரு பீஸ் 1/4 கிலோ இருக்கிறதுனால வேக வைக்கும்போது பெரும்பாலும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிரியாணியை நம்ம வடி பிரியாணி மெத்தட்ல செய்ய போறோம். அதே போல கறியை ரொம்ப நேரம் கிண்டாம முடிஞ்ச அளவு முழுசா ப்ரிப்பேர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம பீஃப் ஒரு 3/4 பதம் வேக வச்சுக்கலாம். குக்கர்ல 2 கிலோ பீஃபை போட்டுக்கலாம். கறிக்கு தேவையான உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம். இப்போ ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு கறியை ஒரு 6 விசில் விட்டு ஒரு 3/4 பதம் வேக வச்சுக்கலாம். பிரியாணிக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நாம எப்பவும் யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 200 ml, அப்புறம் தேங்காய் எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பட்டைகிராம் ஏலக்காய் பொடி மொத்தமாக 10 கிராம் போட்டுக்கலாம். கையோட பெரிய வெங்காயம் 800 கிராம். இப்போ 6 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். தேவையான உப்பு. வெங்காயம் 3/4 பதம் வேகும்போது அரைச்ச சின்ன வெங்காயம் 100 கிராம போட்டுக்கலாம். இப்போ செய்கிற இந்த பிரியாணி மசாலாவை அதிகமாக தண்ணி ஊற்றிடாம கிரேவி மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மேலே அரிசியை வடித்து போட்டு தம் போட்டு ரெடி பண்ணுவோம். இப்படி செய்கிறதுனால பீஃபோட சாறு முழுசாக இறங்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த பிரியாணியை நீங்கள் மட்டன்லேயே செஞ்சு பார்க்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். இப்போ மிளகாய் தூள் 20 கிராம் போட்டுக்கலாம். ஒரு கிளறி தக்காளி 600 கிராம். கையோட 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு மல்லித்தலையை போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. இப்ப சமமா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம். மசாலா அடி பிடிக்காம இருக்க 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்ப கரம் மசாலா 20 கிராம், ஜீரகத்தூள் 10 கிராம், மல்லித்தூள் 10 கிராம், மிளகுத்தூள் 10 கிராம் போட்டுக்கலாம். திரும்பவும் 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். மசாலா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப 3/4 பதம் வேக வச்ச பீஃபை அந்த ஒரு செம்பு தண்ணியோட ஊத்திக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. நீங்கள் 1 கிலோ செய்யும் போது குக்கரில் அரை செம்பு தண்ணியும் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க மொத்தமாக 1 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா கரெக்டாக வரும். அதே போல் நாம் போடுற மசாலாக்கெல்லாம் அப்படியே பாதியாக குறைச்சி போட்டுக்கங்க. அவ்வளோதான். இப்போ தயிர் எலுமிச்சை சாறை ஊற்றி உப்பை சரி பார்த்து மசாலாவை இறக்கிடலாம். இப்ப தயிர் 300 ml ஊத்திக்கலாம். அப்புறம் 2 எலுமிச்சை சாறு. மசாலாவை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கங்க. அதே போல உப்பை சரி பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். இப்ப இதை இறக்கிடலாம். அடுத்து ஒரு சட்டியை எடுத்து அதில் 100 கிராம் நெய் விட்டு முந்திரி 50 கிராம் போட்டு வறுத்து, அப்புறம் கிஸ்மிஸ் பழம் ஒரு 20 கிராம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பிரியாணி அரிசியை ஒரு 3/4 பதம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. சோறு வடிக்க ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி. இப்ப சிறிதளவு மல்லித்தலை புதினாவை போட்டுக்கலாம். அப்புறம் பட்டைகிராம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை மொத்தமா 10 கிராம். கலருக்காக சிறிதளவு கேசரி பவுடர். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்ப அரை மணி நேரம் ஊற வச்ச 2 கிலோ பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான உப்பு. 3/4 பதம் வேக வச்சுக்கணும். பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்ப வடிச்சிடலாம். இப்போ அடுப்பில் தோசைகளை வச்சு அதுக்கு மேலே மசாலா சட்டி, அதில் நம்ம வடித்த அரிசியை கொட்டி அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் அப்படியே தூவி விட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு அதை அப்படியே சுட சுட நல்லி கறியோட சாப்பிட்டோம்னா சுவையான பீஃப் பிரியாணி ரெடி. அடுப்புல தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பிரியாணி மசாலா சட்டி, அதில் 3/4 பதம் வடித்த சோறை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை செம்பு சோறு வடித்த தண்ணியை தெளித்து அப்புறம் சுற்றியும் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டியை மூடி அதுக்கு மேலே வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். முதல்ல 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அப்புறம் 15 நிமிஷம் சிம்மிலேயே தம் இருக்கட்டும். 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி சட்டியை திறந்துடலாம். கீழே இருந்து மேலே ஒரு கிளறிக்கங்க. கடைசியாக நாம் வறுத்த முந்திரி திராட்சை அது 2ஐயும் வறுத்த மிச்சமுள்ள நெய்யை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சட்டியை மூடி மேலே வெயிட்டான பொருளை வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்டியை திறந்து ஒரு கிளறிக்கங்க. அவ்வளோதான், சுவையான பீஃப் பிரியாணி ரெடி. பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
பீஃப் பிரியாணி அட்டகாசமா இருக்கு. நினைச்சதை விட சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை ஒரு தடவையாவது உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ண மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த லைவ் வீடியோ சந்திப்போம். பாய்.